இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்டோரேஜு. நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட்டு இல்லை வேறு மெயில் அக்கௌண்ட் எது யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு ஐஓஎஸ்க்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டோரேஜில் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கூகுள் ட்ரைவு, அப்புறம் கூகுள் ஃபோட்டோஸு, ஜிமெயிலு, இதனுடைய ஸ்டோரேஜும் இதோட சேர்ந்துருக்கும். அது போக நீங்கள் வந்து ஃபோட்டோஸு இதில் டெலீட் பண்ணுறாங்கல்ல கூகுள் ட்ரைவில் இல்லை ஜிமெயிலில் வந்துட்டு மெயில் இந்த மாதிரி டெலீட் பண்ணும்போது அது வந்து ட்ராஷ்க்கு போகும். ஸோ அந்த கவுண்டிங்குமே இதில் தான் இருக்கும். ஆக்சுவலாக உங்களோட ரீசைக்கிள் பின் ரீசைக்கிள் பின் வந்து அங்கேயே தான் இருக்கும். அதுவுமே அந்த 15 GB ஸ்டோரேஜை வந்து எடுத்துக்கிறோம். மார்ச் 2026க்கு முன்னாடி ஓப்பன் பண்ண உள்ள கூகுள் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே வந்து நார்மல் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த 15 GB வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்துட்டு இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். இந்த லிங்க்கில் போயிருங்க. இந்த லிங்க்கில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியா வரும். இதில் வந்துட்டு உங்களுடைய ட்ரைவு இந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரைவ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போகும். எவ்வளோ ஃபைல் சைஸு, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, ஜிப் ஃபைலாக, எந்த ஃபைலை நீங்கள் ரிமூவ் பண்ணணும், சைஸு ஜாஸ்தியாக உள்ளது அதிகமாக உள்ளது எந்த ஃபைலு அதை ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரியா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரியா மெயில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெயிலுக்கு போயிடும். ஸோ அந்த மெயிலில் உள்ள ஸ்பேம் இல்லை ட்ராஷில் உள்ளதையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரியா உங்களுடைய மொபைலில் வந்து கூகுள் அக்கௌண்ட்டு கூகுள் ஃபோட்டோஸ் வந்து லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேயும் ஃபோட்டோஸு அதையும் உங்களுக்கு பேக்கப் எடுத்துகிட்டு இல்லை ஆர்கியூவில் இது போட்டுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது போக அடிஷ்னலாக பேக்கப் எடுத்துக்கலாம். உங்கள் டிவைஸு உங்கள் ஃபோனில் உள்ளது, ஆண்ட்ராய்டு ஃபோனில் உள்ள டேட்டா, மெசேஜு, அதாவது எம்எம்எஸ்ஸு, அட்டாச்மெண்ட்ஸு அதையும் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஐஓஎஸ்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் உள்ள ஃபோட்டோஸு அதில் உள்ள கண்டென்ட்டு டேட்டாவையும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரியா கூகுள் ஃபோட்டோஸில் ஐக்ளவுடு ஐஓஎஸில் உள்ளது அதையுமே நீங்கள் வந்துட்டு இதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூகுள் ட்ரைவு, ஜிமெயிலு, ஃபோட்டோஸு இதை தவிர்த்து வந்துட்டு வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப்புமே உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜுமே இதில் தான், இந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பேஸை கிளியர் பண்ணுறோம் இல்லை மேனேஜ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ராஷை வந்து செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபைல்ஸை டெலீட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ட்ராஷில் போய்ட்டு அதையுமே நீங்கள் டெலீட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 60 days அந்த டேட்டாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.